இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிவகரியில் நடந்த இரட்டை கொலை, அதைத் தொடர்ந்து ஊடகங்கள் அந்த இரட்டை கொலையை வெளியில் காட்டின விதம், ஏற்கனவே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே 5 இரட்டை கொலைகளும் ஒரு 4-5 ஒத்தை கொலைகளும் நடந்திருக்கு. தனித்தனியாகவும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாமே வெவ்வேறு காவல் நிலைய எல்லைகளுக்குள்ள 3 நிகழ்வு வந்து சென்னிமலை காவல் நிலைய எல்லையில் வருது, ஒன்று காங்கேயம் காவல் நிலைய எல்லையில் வருது. இந்த மாதிரி பிரிஞ்சு போனதுனால அதுக்கு ஒரு தொடர்பு இல்லைங்கிற மாதிரி தனித்தனி நிகழ்வுகளாக பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஊடகங்கள் அதை பெருசாக்குனதனுடைய விளைவாக மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய நெருக்கடி உருவாக்குது. அதன் தொடர்பாக இந்த ஆய்வை செஞ்சு வேகமாக இந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க. இதை நடத்துறதுக்கு பிறகு காவல்துறை சார்பில் சொல்லக்கூடிய செய்திகளில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னோன்னா இருக்குது. அது பெரும்பாலும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்கு எப்படி அவங்க மேலே குற்றச்சாட்டை நிரூபிக்கிறது. ஏன்னா இந்த வழக்கில் யாருமே ஐவிட்னஸ் இல்லை. ஒரே ஒன்றில் மட்டும் வெட்டுப்பட்ட ஒரு அம்மா உயிரோடு இருக்காங்க. அதோட மீது யாருமே உயிரோடு இல்லை. அதனால் ஐவிட்னஸ் இல்லைங்கிறதுனால அதுக்கு கூடுதல் பலம் ஏற்கிற மாதிரி வேறு ஏதாவது சாட்சிகளை தயார் பண்ணுறதுக்கு அல்லது ஆவணங்களை தயார் பண்ணுறதுக்காக இவங்க கொஞ்சம் காலம் தாழ்த்தி போவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. சில விஷயங்களை அதில் வெளிப்படையாக பத்திரிக்கைகிட்ட சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பாக இவங்களை எப்படி கைது பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். அதை காவல்துறை சொல்லலை. ஏன்னா காவல்துறை பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறதுங்கிறது சமூகத்துக்கிட்ட சொல்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான ஒரு பிரதிநிதிகளாக தான் ஜேர்னலிசம் மீடியா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மீடியாகிட்ட சொல்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தகவல் சொல்கிற மாதிரி. இப்படி தகவல் சொல்லாதனால பல மொழி நடந்திருக்கு. குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி கனியாமூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஏற்பட்ட கலவரம். இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமே காவல்துறை தரப்பில் சரியான செய்திகளை வெளியில் சொல்லாது தான். அதாவது அந்த மாணவி பள்ளியினுடைய மேல்மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறைக்கு புகாராக கொடுக்குறாங்க. அந்த புகாரை அடிப்படையாக வச்சு தான் பத்திரிகைகள் செய்தி போடுது. அதை பற்றி என்ன விசாரணை நடந்துகிட்ருக்கு, போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடுத்தது அதிகாரிகள் அதை என்ன கோணத்தில் பார்க்குறாங்க, என்ன நடந்ததுங்கிற வீடியோ ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்து பார்த்தோங்கிறத பற்றி யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி வெளிப்படையாக சொல்லியிருந்தாருன்னா அவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்காது. இந்த கலவரத்தின் மூலமாக பள்ளிக்கு ஒரு 40-50 கோடி ரூபா இழப்பு. குற்றம் செய்யாத சிலர் கைது செய்யப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாணவியனுடைய மரணத்துக்கு நீதி கேட்க போகிறாங்கிற பேரில் போன கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் மேலே வழக்கு. நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னே கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 600 பேர் அந்த வழக்கு அப்பீல் ஆகியிருக்காங்க. அவ்வளோ பேருடைய வாழ்க்கை இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே காவல்துறை தரப்பை சொல்லக்கூடிய செய்தி அடிப்படையாக வச்சு தான் மக்களுக்கு புரிதல் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த சிவகிரி இரட்டை கொலை வழக்கிலையும் குற்றவாளியை கைது பண்ணிட்டோம், ஏற்கனவே 5 வழக்கில் தொடர்பு 6 வழக்கில் தொடர்புங்கிற மாதிரி பல்வேறு விதமான செய்திகள் வந்தது. மறுநாள் காலையில் பேசின மேற்கு மண்டல ஐஜி எங்களுக்கு எப்படி கைது பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான வரையறை இல்லாமல் தான் ப்ரெஸ் மீட் கொடுத்தார். ஒரு மொப்பட் அல்லது பைக் ஏதோ ஒரு லைட் ஒன்று ரொம்ப தூரத்துலேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போகுது. அந்த பகுதியில் போகும்போது 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் நாங்கள் யாருங்கிறத பற்றி கண்காணிக்கும் போது அவங்க தான் இந்த கொலை வழக்க தொடர்பு உள்ளவங்க. இது வந்து ஒரு சின்ன பையன் காமிக்ஸில் கதை சொல்கிற மாதிரி இருக்குது. இதை விடவும் பலமான ஒரு காரணம் இருக்கணும். அது என்னவாக இருந்தால் அதை நேரடியாக சொல்லலாம். ஒருவேளை சாட்சி நாளைக்கு பாதிக்கப்படும் அல்லது வழக்கு விசாரணை பாதிக்கப்படுங்கிற மாதிரி இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். நாங்கள் இப்போ அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி பெரும்பாலான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் விசாரணை அலுவலர்கள் ஒரு குற்றவாளியை கைது பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு அப்படியே அவங்கள தங்களுடைய பொறுப்பில் கஸ்டடியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதில் சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்கள ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிட்டாங்க. மீண்டும் நீதிபதிகிட்ட மனு போட்டு அந்த மனு ஏற்கப்பட்டு அவங்கள 2 அல்லது 3 நாளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை காவல் எடுத்துகிட்டு வந்து விசாரிக்கிறதுங்கிறது வழக்கினுடைய விசாரணையை தொய்வடைய வைக்கிற வேலையாக தான் இருக்கும். ஏன்னா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளி அப்படியே நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா இவங்க விசாரணையை எளிமையாக முடிச்சிடலாம். ஆனால் சிறைக்குள்ளே போன அவன் தெளிவு பெற்றுவான். ஒரு 2 நாள் அவன் யோசிக்கிறதுக்கு, அவகாசப்படுத்திக்கிறதுக்கு, 3 பேரும் கலந்து பேசுகிறதுக்கு சிறைக்குள்ளே இன்னும் பல்வேறு விதமான நபர்கள் இருப்பாங்க. அவங்களோடலாம் கலந்து பேசினதுக்கு பிறகு இதுக்கு இடைப்பட்ட நேரத்திலேயே வழக்குரைஞர்களும் போய் பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு இவங்களை விசாரித்து உண்மையை வாங்குறதுங்கிறதோ மற்றபடி பொருளை எல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அதுக்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு போன ஒருத்தன் எதையுமே செய்ய முடியாதுன்னு உடுப்புப்படியாக உட்காந்துட்டான்னா இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வழக்கை சரியாக விசாரிக்கிறாங்கங்கிற சந்தேகம் பலருக்கும் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் கொலையாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேரும் கொலையாளிகளாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இவங்க பயன்படுத்தின அந்த யுக்தியும் அந்த கொலை செய்யப்பட்ட எல்லாருடைய வீட்டுக்கு போகிற வர்றதுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க,
வட இந்திய கொள்ளை கும்பலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்து நான் கிட்டத்தட்ட 9, 10, 11 இந்த 3 நாளுமே இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எல்லா ஊருக்குமே நேரில் போனேன். எல்லா வீடுகளும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்து பேசும்போது அந்த கொலை நடந்திருக்கிற அத்தனை வீடுகளுமே தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க. தென்னந்தோப்பில் நடக்கிற ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியாளுக அடிக்கடி அந்த பக்கம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வீடுகளில் இருந்த எல்லாருடைய குடும்பத்தார்கிட்டையும் நான் பேசும்போது ஒரு செய்தி தெரியுது. இவங்களை சந்திக்க வந்த நபர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக வரல. மகன்கிட்டையோ அல்லது உறவினர்கிட்டையோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசும்போது இப்படி ஒரு ஆள் வந்தான் அப்படின்னு சொல்ல முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபராக அந்த இடத்துல வந்து அறிமுகமாகிட்டு போயிருக்கிற ஒரு ஆள் தான் திரும்ப திரும்ப வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்கிறது தெரியுது. அது தென்னந்தோப்பில் தேங்காய் பறிக்கிறது, தேங்காய் மட்டை எடுக்கிறது, இல்லது இந்த மரத்துக்கு பூச்சி மருந்து அடிக்கிறது, குழி வெட்டுறது, ஏறுக்குழி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைக்காக வர்ற ஆள் மாதிரி தான் போய் செஞ்சுருப்பாங்க. இந்த கொலையாளிகளுக்கும் இறந்து போனவங்களுக்கும் தென்னை மரம் தொடர்பான ஒரு தொடர்பு தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது விசாரணையில் எனக்கு முழுமையாக தெரிஞ்சது. அதை நான் ஏற்கனவே கொங்கு மண்டல இரட்டை கொலைகள் ஒரு நேரடி கலா இவங்க தரப்பு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். அந்த அடிப்படையில் தான் போலீஸும் விசாரிச்சிருக்காங்க. அதை ஓரளவுக்கு அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற 3 பேரும் அதுக்கு தகுதியான நபர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் விசாரிக்கும்போது குற்றவாளிகள் இவங்க போல தான் தெரியுது. கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் தான் இருக்குது. காவல்துறையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது கூட நிறையா கொலை இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் நடந்திருக்கிற கொலை எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதை நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே இவங்க அந்த பகுதியில் சிலிண்டர் திருடுறதா பல வழக்கு இருக்குது. பல வீடுகள் இருந்து எலக்ட்ரானிக் பொருள், மோப்பட்டு, சைக்கிள் இந்த மாதிரி பொருள்லாம் திருடிட்டு போனதாகவும் பல வழக்குகள் இருக்குது. அது எல்லா வீடுகளையும் போகிறது, நோட்டம் பண்ணுறது, கேப்பாக இல்லாமல் கிடக்கிற பொருளை எடுத்துகிட்டு போய் அதை விற்றுறது, இந்த மாதிரி தான் செஞ்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி தொடரப்பட்ட வழக்குகள் ஒரு 9 மாதம் ஜெயிலில் இருந்தாகவும் ஐஜி சொல்லியிருக்காரு. ஒரு 65 சிலிண்டர் வீடுகள்லேருந்து திருடிட்டு வந்து ஒரு இடத்துல விற்றுருக்கான். அதில் 2 சாட்சியை சரியாக பிடிச்சி கூட இவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி தர அளவுக்கு போலீஸ் அந்தளவுக்கு தான் பலவீனமான நிலையில் அந்த வழக்கை எழுதி கொண்டு போயிருக்காங்க. அப்போ சின்ன திருடனை தண்டிச்சு அல்லது அவனை திருந்த வைக்கவோ அல்லது அவனை தொடர்ந்து கண்காணிக்கவோ விடாமல் விட்டு அவனை ஒரு பெரிய கொலைகாரனை மாற்றுற அளவுக்கு காவல்துறை கையாளாத நிலையில் தான் அந்த இடத்துல இருந்து செயல்பட்டுருக்காங்கிறது தெரியுது. அதே கவனக்குறைவும் அதே மாதிரியான புத்திசாலித்தனம் இல்லாத வேலையை தான் இப்போது நடத்திட்டு இருக்காங்களோ ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா காவல்துறை அந்த மாதிரி தான் இப்போ செயல்பட்டு இருக்கு. இந்த வழக்கிலும் இருந்து இவங்களை தப்ப விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. எனக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை பொதுமக்களுக்கு வராத அளவில் அடுத்தடுத்த வேலைகளை காவல்துறை வேகமாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு வேளை அரசோ அல்லது மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதுக்கான அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான அதிகாரிகள் இன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சால் போதும், இந்த வழக்கிலேருந்து நம்ம தப்பிச்சா போதும், அடுத்ததை பற்றி கவலை இல்லைங்கிற மனநிலையில் இருக்காங்க. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களும் காவல்துறை அதிகாரிகளை நம்பித்தான் இருக்காங்க. நம்ம அவங்களுடைய பாதுகாவலன் அப்படிங்கிற பொறுப்போடு அவங்க வேலை செய்யணும். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலானோருக்கு அந்த பொறுப்பு இல்லாத மாதிரி ஒரு சூழல் போயிட்டுருக்கு. சார், இப்போ இந்த குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்ட அந்த நபர்களின் பின்னணி என்ன சார்? ஒன்றும் பெருசாக ஒரு பின்னணி கிடையாது. அதில் வந்து அந்த ஆட்சியப்பன்கிற நபர் தலைமலையினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வசிட்டுருக்காரு. சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஆளுங்க கூப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி சரக்கு அடிக்கிறதுக்கு காசு வேணுங்கிற மாதிரி சூழல் இருந்தாங்கன்னா தேங்காய் மட்டை உரிக்கிறதுக்கு போகிறோம். அந்த பகுதியில் இருக்கிற எல்லாரோடும் செட்டு சேர்ந்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து வெளியூருக்கும் போவாங்க. அந்த பக்கத்துலேயும் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலாவில் போய் தேங்காய் மட்டை உரிக்க போவார். மாதேஸ்வரனுங்கிறவர் லேத் ஒர்க்ஸில் வேலை செஞ்சுருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளார். எதை நம்ம வேணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவர் டிசைன் பண்ணி உருவாக்கி கொடுத்துருவார். வெல்டிங் லேத் ஒர்க்கில் கடைச்சல் தொழிலில் ரொம்ப சிறந்த நபர். ஆனால் அவனும் ஒரு 10 வருஷமாக இந்த செட்டுகளோடு சேர்ந்துட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. 3ஆவதாக ரமேஷுங்கிற நபர், அவர் ஒன்றும் பெருசாக எந்த இதுலேயுமே எஃபெக்ட் இல்லாதால். இவங்க 2 பேரோட சேர்ந்து சுற்றுறது தான் அவனுடைய வேலை. 3 பேருமே தேங்காய் உரிக்க தெரியும். தென்னந்தோப்பில் போகிறது, அணில் பிடிக்கிறது, அங்கேயே தேங்காய் போட்டு சாப்பிட்டுட்டு வர்றது, இந்த மாதிரி காட்டுக்காரங்களோட தொடர்புலேயே தேங்காய் சம்மந்தமான வேலையில் இருந்திருக்காங்க. பெரும்பாலும் மம்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு ஒரு அருவாளை எடுத்து வண்டியில் வச்சுட்டு வாய்க்காக்கரையில் போகிறது. யாராவது கேட்டாங்கன்னா பக்கத்து காட்டுக்கு வேலைக்கு வந்தால் அல்லது கேட்கவே மாட்டாங்க. மம்முட்டியோட ஒரு நபர் போயிட்டு இருந்தாலும் ஏதோ விவசாய வேலைக்கு போகிறாங்கிறது தெரியும். அது பக்கத்து காட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு சேர்ந்தவங்களாம் தெரியாது. போயிட்டு வர்றதுங்கிறது இவங்க வழக்கமாக போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு தோட்டத்தையும் கண்காணிச்சு, ஏன்னா கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பெருசாக அறிமுகப்படுத்தணுங்கிறது வெளியிலேருந்து போகிறவங்களுக்கு அது சிரமம். ஆனால் இந்த மாதிரி அடையாளங்களோட தென்னந்தோப்புக்கு வேலைக்கு போகிற மாதிரி போனாங்கன்னா யாருடைய காட்டுக்கு வேணாலும், ஏன்னா இந்த மாதிரி ஆளுக்கு பக்கத்தில் அடுத்தடுத்த ஊரில் இருக்கிற ஒரு சிலருடைய பேர்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க காட்டுக்கு வேலைக்கு வந்தேன், இவங்க காட்டுக்கு வேலைக்கு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா, இந்த மாதிரி அறிமுகங்களோட தென்னந்தோப்புக்காரங்களோட பேசி பழகியிருக்காங்க.
இந்த கொலை நடந்த வீடுகளில் ஒரு 3-4 வீடுகளில் அந்த கொலை செய்யப்பட்டவங்க கதவை திறந்துட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க ஏதாவது 2 நாள் 3 நாளைக்கு முன்னே வந்து ஒரு சின்ன அறிமுகத்தை ஏற்படுத்தி வச்சுருந்துட்டு அந்த அறிமுகத்தின் வெளிப்பாடாக அவங்கள கூப்பிட்டு வெளியில் வச்சு தான் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அது போலீஸ் தான் எந்த அளவுக்கு அவங்க நடந்துட்டாங்கங்கிறத பொதுமக்களுக்கு சந்தேகம் வராத வகையில் தெளிவுபடுத்தி சொல்லணும். 2 பேரோட ஆட்சியப்பன் அதில் வந்து முதல் நபர் யார் சொன்னான்னா மாதேஸ்வரன். அவன் தான் டெக்னிக்கல் உள்ள ஆள். அவன் சொல்லக்கூடியதே இந்த 2 பேர் செய்வாங்க. ரமேஷ் முதல் திறனுள்ள ஆள் மாதேஸ்வரன். அவர் சொல்லக்கூடியதை ஆட்சியப்பனும் ரமேஷ் செய்வாங்க. 3 பேருமே மது பழக்கம் உள்ளவங்க. ஆனால் முழு குடிகாரம் கிடையாது. லேசாக ஒரு கட்டிங் வச்சுட்டு அப்படியே மிதப்பிலேயே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் நல்லா திடகாத்திரமான ஆள். 3 பேருமே கிட்டத்தட்ட 50 51 அந்த வயசில் இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக யாரை வேணாலும் அடித்து தூக்கி போட்டு போகக்கூடிய அளவுக்கு பலமுள்ள ஆளுங்க, நல்ல உடல் வலிமை உள்ள ஆளுங்கிறாங்க. ஆனால் இவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அதை போய் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 வருஷமாகவே தொடர் திருட்டு வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. சிசிடிவியில் புலப்படவில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தா 3 பேர் பைக்கில் போனது சிசிடிவியில் வந்திருக்குன்ற மாதிரி. இல்லை, அது 3 பேர் பைக்கில் போனதை சிசிடிவியினுடைய ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அது ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு சரக்கு அடிக்கலை, சரக்கை வாங்கி வண்டியில் வச்சுட்டு போகிறாங்க. அந்த போகக்கூடிய காட்சி பதிவாயிருக்கு. அந்த 3 பேர் இது வந்து பல பேர் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கல ஒருத்தருக்கு தெரியுது. இவர் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்துட்டு பக்கத்தில் இன்னொரு ஏரியா வீடியோவை பார்க்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து அந்த வண்டி கிராஸ் ஆகிட்டுது, அடுத்த 10வது நிமிஷம் அந்த கேமராவுக்கு அது வந்திருக்கணும், அங்கே இருக்கா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. 10வது நிமிஷம் அங்கே இல்லைன்னா அந்த ரோட்டில் வலது பக்கம் போனால் வாய்க்கால் கரை, வாய்க்கால் கரை வழியாக போய் அடுத்த ஊருக்கு போகிறதா போயிருந்தான்னா 15வது நிமிஷத்தில் மோனபாளையம் 4 ரோட்டில் இருக்கிற கவரேஜுக்கு வந்திருக்கணும். அங்கே வருதான்னு பாருங்கள், அங்கேயும் இல்லைங்கிறாங்க. சரி, இந்த 2 வெளியிலுமே போகாமல் நேராக வாய்க்கால் கரை மேலே போனால் இந்த கொலை நடந்த வீடு வருது. அந்த வீட்டை கடந்து அடுத்த ஊர் போனால் சிவகிரி வந்துடும். அங்கிருந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு 20வது நிமிஷம் அங்கே வரானான்னு பாருங்கள், அங்கே அங்கேயே வரல. சரி, இந்த 3 பக்கம் அவன் போகல. திரும்ப அந்த ஒயின் ஷாப் பக்கம் வலது வர போனவன் வாய்க்காக்கரையில் எங்கேயாவது உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு திரும்பவும் அரச்சலூருக்கு வந்திருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ அரச்சலூருடைய கிழக்கு பக்கத்தில் இருந்த வீடியோலாம் போட்டு பார்க்குறாங்க, அங்கேயும் வரல. விடிய வரைக்குமே அந்த நபர்கள் வரல. அப்போ இடைப்பட்ட பகுதியில் வாய்க்கால் கரைக்கும் இந்த நபர்கள் வலது பக்கமாக போய் திரும்பி வந்த பகுதிக்காண்டியில் ஒரு வழக்குரைஞர் ஒருத்தருடைய ஒரு தோட்டம் இருக்குது. அவருடைய வீட்டில் ஒரு கேமரா வச்சுருக்காரு. அது அந்த வாய்க்கால் கரையில் யாராவது போனாங்கன்னா அதை கேட்ச் பண்ணக்கூடியது. இது ஒன்று 3 பேர் போகிறாங்களான்னு பார்த்தா போதும் தானே, வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. அந்த வீடியோவை நைட்டு 12 மணிக்கு போய் கேட்குறாங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னே. அவரும் வழக்கறிஞர் சூழ்நிலை புரிஞ்சு ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்குறாரு. வாங்கிட்டு போய் பார்த்தா அதுலேயும் வரல. எந்த வழியாக வந்தானே தெரியல, எதில் போனாங்கன்னு தெரியல. அப்போ இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னா இப்போ உள்ளூர் போலீஸை அப்போ தான் கூப்பிட்றாங்க. அரச்சலூர் போலீஸை கூப்பிட்டு இவனை பார்த்தா ஒருத்தன் நம்ம பழைய கேஸில் இருக்கிற ஆள் போல இருக்குது சார் அப்படிங்க. இப்போ இருக்கிற அந்த போலீஸுக்கு 5 வருஷத்துக்கு முன்னே இருந்த வரலாறுகள் தெரியாது. அப்போ பழைய எஸ்ஐ 5 வருஷத்துக்கு முன்னே அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்ச ஒரு நபர் வெளியில் இருக்கார். அவரை கூப்பிட்டு அவரை கேட்கும்போது இவன் 3 பேருமே திருட்டு பசங்க தான், 3 பேர் மேலே நம்மகிட்ட கேஸில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேரடியாக அவங்க பின்னால் வந்து கண்காணிக்கிறாங்க. அந்த 3 பேரும் 28ஆம் தேதி அன்றைக்கி தான் கொலை பண்ணுறாங்க. அந்த அன்றைக்கி சாயங்காலம் அரச்சலூருக்கு 3 பேரும் 3 பைக்கில் வர்றாங்க. 2 பேர் ஒருத்தனுடைய ஸ்கூட்டியும் இன்னொருத்தனுடைய ஸ்ப்ளெண்டர் பைக்கையும் ஆளுக்கு ஒரு பைக் ஸ்டாண்டில் வண்டியை விட்டுட்டு 3 பேரும் ஒரே வண்டியில் போயிருக்காங்க. போயிட்டு மறுநாள் காலையில் வந்து 3 பேரும் அந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது இவன் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்திருக்கான், ரைட் தூக்குங்க அப்படிங்கும்போது முதல்ல டக்குனு ஆட்சியப்பனை தூக்கிடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் வெவ்வேறு டீம் தூக்கிட்டு போய் 3 பேரையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன முடப்பினாலும் ஆட்சியப்பன் முதலியே அந்த விஷயத்தை போலீஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி விசாரிச்சிருப்பாங்கன்னு சொல்ல தேவையில்லை. விசாரித்து இதில் நேரடி தொடர்பு இவங்க தான். அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் நடந்த சேமலபாளையம் 3 பேர் கொலை வழக்கில் இவங்க தொடர்பு இருக்குது. இன்றைக்கு காலையில் ஒரு காவல்துறை நண்பரோடு பேசும்போது சொன்னார், 19 அஃபென்ஸில் இவங்களுடைய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் நடந்த எல்லாமே ஒன்று தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு பெரிய வியப்புன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நடந்த 4 இரட்டை கொலை வழக்குகளை வட இந்தியாவை சேர்ந்த ஒரு 3 இரட்டை கொலை வழக்குகளை தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த, மற்றபடி கிருஷ்ணகிரி ஊட்டி பகுதியை சேர்ந்திருக்க ஒரு கொள்ளை கும்பல் செஞ்சுன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 12 பேரை பிடிச்சி பெருந்துறை டிஎஸ்பி கணக்காட்டி முடிச்சிட்டாரு. இன்னொரு வழக்கில் இந்த தென்னந்தோப்பில் நடந்த ஒரு வழக்கில் தேங்காய் வாங்க வந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார் அந்த தென்னந்தோப்பு உரிமையாளர். அதனால் அந்த பொண்ணுடைய கணவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்ட்டு ஒரு கேஸை முடிச்சிட்டாங்க. அப்போ 4 வழக்குகளை முடிச்சிட்டாங்க. அந்த 4ஐயும் மீண்டும் ரீஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை ஏற்கனவே விசாரணை பண்ண அதிகாரிகளுக்கு இது அவமானமாக போயிடும்
அப்படிங்கிறனால அதை அப்படியே பழசை விட்டுட்டு மீதி இருக்கிற கேஸை மட்டும் இவங்க மேலே போட்டு முடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பகுதியில் நடந்திருக்கிற எல்லா வழக்குகளும் இவங்க செஞ்சுருக்கிறது தான் சாத்தியம் இருக்குது. அது அடுத்து எப்படி போகுதுங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ அது காவல்துறைக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு இல்லை, காவல்துறைக்கு ஒரு பெரிய சிக்கலான விவகாரம் கிடையாது. ஏன்னா அவங்க நீதிமன்றத்தில் சொல்லிட முடியும். ஏன்னா காவல் அதிகாரி ஒருத்தருக்கு ஒரு வழக்கில் ஒருத்தனை குற்றவாளியாக சேர்க்கிறதும் அவனை நீக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அதுக்கான அடிப்படை தரவுகள் அவங்களுக்கு இருந்தால் போதும். ஏற்கனவே எங்களுக்கு கிடைச்சிருந்த தரவுகளின் அடிப்படையில் இவங்களை சேர்த்துருந்தோம், இப்போ அவங்க இல்லைன்னு தெரியுது, அதனால் அவங்க அந்த வழக்கிலேருந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு மற்ற வழக்கு காட்டலாம். எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரில் குற்றவாளியை சேர்த்து 8 மாதம் 9 மாதம் 1 வருஷம் சிறையில் இருந்ததுக்கு பிறகெல்லாம் இவங்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பில் விடுதலை செய்யலாம்னு சொல்லி விடுதலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த வழக்கு விஷயமா எங்ககிட்ட பேசினது ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.